கடந்த தேதி இந்த தேதி 22ஆம் தேதி ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியினுடைய ஊழியர் விரோத போக்கை எதிர்த்து அதனுடைய கண்டித்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் அதில் ஒரு 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து திரளாக கலந்து கொண்டு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். என்னவென்றால், ஒரு முக்கியமாக 7 அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி, அதாவது ஊழியர்களுடைய 17B, 17A அதிக குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி ஊழியர்களை அச்சுறுத்தி பணிபுரியதுக்கு கட்டாயப்படுத்துவது, அதே போல் ஒரு ஊழியர் குடும்ப பிரச்சனையின் காரணமாக இருக்கக்கூடிய ஊழியர் மீது ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் போட்டதை ரத்து செய்த கோரி, அதே போல் தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைலாப்படி தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு பணியிட மாறுதல் செய்தது தொடர்பாக, அதாவது எங்களுக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ எந்த ஒரு விதமான ஒரு விரோத போக்கு கிடையாது. ஊழியர் நலன் சார்ந்து அவங்களுடைய உணர்வை மதித்து செயல்படுத்தப்பட வேண்டும், ஊழியரை மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியதற்காக ஒரு பணிமாறுதல் செய்யப்பட்டதாக நான் கருதுகிறேன். அப்படியாக இருக்கும்போது இந்த ஊழியர்களை அதே போல் 65 அரசாணை பெற்றது. எல்லா மாவட்டமும் அந்த அரசாணையை வந்து அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் வந்து பதவி உயர்வு வழங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியர்கள் வந்து ஏற்கனவே பதவி இறக்கம் செய்யப்பட்டுள்ள ஒரு மிகவும் வலியோடு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இப்படியாக அதே போல் மாவட்ட ஆட்சியினுடைய அதாவது அன்பு செலுத்த வேண்டாம், அதிகாரம் செலுத்தலாம், அது அதிகாரம் இருக்கிறது. அதை விட ஒரு வன்மமாக ஊழியர்களிடம் வந்து வன்மத்தை நோக்கி இவர் நம்மளை எதிர்த்து பேசிட்டாங்களா, இவர் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து கைவிட வேண்டும். அதை விட எங்களோட அழைத்து பேசினால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேசுகிறார், உடனடியாக நாங்கள் என்னென்னு கேட்டு அதற்கான ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று தான் மாவட்ட மையம் வந்து தமிழ்நாடு உரையாற்ற மாவட்ட மையம் வந்து கருதுகிறது. இது மாநில மையத்தை வர கொண்டு போயிருக்கோம். இன்னும் அழைத்து பேசவில்லை என்றால் மாநில மையத்தினுடைய முடிவின்படி இம்மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமாக தான் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலர் மாரிராஜா.